அன்பான உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் கறி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். உப்பு கறி தான் செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள், நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் கறி எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்க போது நடி அடிக்கும், பார்த்து செய்யுங்க. நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் கறி உப்பு கறி தான் செய்கிறோம். இன்றைக்கி மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி எல்லாம் சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்க்காம ஒரு சிக்கன் கறி, ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன். அதோட காரமே காஞ்ச மிளகாய் தாங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் நம்ம கடைசியில் தான் போடணும், ஃபஸ்ட்டு போடக்கூடாது. மஞ்சள்தூள் கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகாவெல்லாம் காரம் ரொம்ப பிடிக்கும்னாக்கா நீங்கள் இன்னும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்து கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 8 மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு. இந்த மசாலாலாம் அதில் நல்லா சிக்கனில் இறங்கணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது பள்ளிப்பாளையம் சிக்கன் கறி உப்பு கறின்றதுனால நீங்கள் உப்பு சேர்த்து போட்டுறாதீங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு திட்டமாக போட்டுக்கோங்க. அதோட பேர் வந்து அப்படி. பாருங்கள், நம்ம நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கறியெல்லாம் நல்லா வேகணும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த சிக்கன்லேயும் தண்ணி விடும், அதுக்கு தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம்.
நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் பாருங்கள், அப்படியே இந்த தண்ணியெல்லாம் அப்படியே அதிலே வற்றணும். நல்லா குக் ஆகணும். அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அரை வேக்காடாக சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். அதனால் நல்லா வேகட்டும். இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி வரட்டும். பள்ளிப்பாளையம் உப்பு கறி, சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இவ்வளோதாங்க, இந்த உப்பு கறி வேலை முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சொல்லுவீங்க. பாருங்கள், அந்த சிக்கனோட அந்த காஞ்ச மிளகாவெல்லாம் சேர்த்து அப்படியே சாப்பிடணும். சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே தனி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நம்ம கடலூர் சமையலை எப்படி செய்யலான்றதை வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கடலூர் சிக்கன் கறி எப்படி செய்கிறாங்கன்றதை வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வாரம். இப்போ நன்றி, வணக்கம்.